அக்ஷதாமூர்த்திக்கு இன்ஃபோசிஸனுடைய பங்குகளில் அவருடைய தந்தை ஒரே ஒரு சதவீதம் கொடுக்கிறார். அது கூட 0.09 நினைக்கிறேன். அவர் கொடுத்த அந்த டிவிடெண்ட் என்று சொல்லப்படுகின்ற பங்கு தொகை இருக்கு பாருங்க, அது இங்கிலாந்து ராணியினுடைய சொத்தை விட அதிக மதிப்பு கொண்டது. கிட்டத்தட்ட 650 மில்லியன் பவுண்டை தாண்டுது அவங்க அப்பா கொடுத்த சொத்து. அந்த சொத்து கொடுத்ததுக்கு பிற்பாடு இவங்க என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, அக்ஷதாமூர்த்தி அங்க நான் டொமைசைல் ஸ்டேட்டஸ்னு ஒன்று இருக்கு. அதாவது இங்கிலாந்தினுடைய குடியுரிமை பெற்றவர்களாக அவர்கள் இருந்தாலும் கூட அங்கே வசிப்பதாக காட்டிக்கொள்ளாமல் இந்த பணத்திற்கு நான் டொமைசைல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு நீங்க அதை கொண்டு வந்துட்டீங்கன்னா வருஷத்துக்கு வெறும் 30,000 பவுண்டு மட்டும் வரியா கட்டினா போதும். அது சட்டத்தின்படி அனுமதிக்கப்பட்டது. அந்த அனுமதிக்கப்பட்ட சட்டத்தின்படி இருக்கின்ற உரிமையை அக்ஷதாமூர்த்தி எடுத்துக்கிறாங்க. எடுக்கும்போது அது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 20 மில்லியன் பவுண்ட் என்று சொல்லப்படுகின்ற அளவிற்கு இங்கிலாந்து அரசிற்கு வரி இழப்பு வருகிறது.